ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதல் நாம் 2 நாள் என்ன பார்த்துருக்கிறோம்னா, காணக்கூடிய இறைவன் காணக்கூடாத உலகத்தை படைத்தார். எதற்காக? காணக்கூடாத உலகத்திற்கு நம்மை கொண்டு போவதற்காக. 2வது நாள் பார்த்தோம், அழிவில்லாத தேவன் அழிவுள்ள உலகத்தை உண்டாக்கினார், த பெரிஷபிள் வேர்ல்ட். எதற்காக? நம்மளை அழிவில்லாத உலகத்திற்கு கொண்டு போவதற்காக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நாம் முதல் நாள் சொன்னது போலவே ஆதியிலே அப்படிங்கிறது ஒரு டைம், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஆதி என்பது ஒன்று ஆரம்பிக்கிறது தான் ஆதி. அதற்கு முன்பாக அவர் அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இந்த அனாதி தேவன், டைம்லெஸ் காட், எந்த ஒரு காலகட்டத்துக்கும் அடங்காதவர். அவர் ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை, ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லைன்னு இருக்கு. இந்த ஆதியும் அந்தமும் இல்லாதவர் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அவரே ஒரு டைம்குள்ள வர்றாரு. அதாவது டைம்லெஸ் காட் கிரியேட்டட் டைம் வேர்ல்டு. அதாவது நாம் பார்க்கிற இந்த உலகமானது ஒரு டைம் வேர்ல்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலகட்டம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாமே ஒரு நேரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. அதான் ஆதி. ஒரு உலகம், வானத்தையும் பூமியும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, வானம்னு சொல்றீங்களே, இந்த வானம் எப்படி பரலோகம் வேறையா, இந்த வானம் வேறையா, இப்படி நிறைய கேட்டிருந்தாங்க. ஆங்கில வேதாகமத்தில் நீங்க வாசிக்கும் போது he created the heavens and the earth அப்படின்னு இருக்கு, வானங்கள் அப்படின்னு இருக்கும். பல இடங்களை நீங்க வாசிக்கலாம், சங்கீதங்கள்ல வருது, வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். யூதனுடைய நம்பிக்கையின்படி 7 வானங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். நமக்கும் பைபிள்ல அந்த மாதிரி சில வானங்கள் இருக்கிறத நம்ம நிதானிக்க முடியும். இப்போ உதாரணமா நம்ம ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், அது ஒரு வானம். அப்புறம் பிசாசு ஒரு வானத்தில் இருந்தான், நான் வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு சொன்னான், அது ஒரு வானம். அதற்கு பிறகு அவன் சபித்து ஒரு வானத்தில் தள்ளப்பட்டான். இப்பொழுது அவங்க அதான் இருக்காங்க, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், அது ஒரு வானம். அப்புறம் பாரடைஸ், வானத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்ட பரலோகத்தில் அந்த பரதீசிக்குள்ள இருக்கக்கூடியது, அது ஒரு வானம். இது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கறது இந்த ஒரு வானம். இதெல்லாம் நிறைய வானங்கள் இருக்கிறத நம்மளால நிதானிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம நிதானத்துக்கு உலக பிரகாரமாக அல்லது நம்முடைய வியூவில் பார்க்கணும்னு சொன்னால், இப்போ பறவைகள் பறக்கிறது ஒரு வானம், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு வானம். அதுக்கு பிறகு விமானம் பறக்கிறது ஒரு வானம். அந்த விமானம் பறக்கிற இடத்துல பறவை பறக்காது, அதனால தான் விமானத்தை அங்கே பறக்க வைக்கிறாங்க. 39,000 அடி 40,000 அடி அது பறக்க வைக்கிறாங்க. அதையும் தாண்டி சேட்டிலைட்ஸ், அது இருக்குதே ஒரு வானம். நம்ம நிதானத்துக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் வானங்களா அப்படின்னா வானத்துடைய லேயர்ஸ். அடுத்து அது ஒன்று இருக்கு. அதையும் தாண்டி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதெல்லாம், அதுக்கு நடுவில் கிரகங்கள், இப்படி நிறைய இருக்கு. ஸோ இந்த வானங்களுடைய ஸ்டேஜஸ் நிறைய இருக்குது. பைபிள் படி யூதர்களுடைய நம்பிக்கையின்படி அது ஒரு 7 வானம். அப்போ இந்த ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டித்தார். அதான் எதுக்கு இதை சொன்னேன்னா, வானம் பூமியும் ஒழிந்து போகும் அப்படின்னா பரலோகம் ஒழிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வானங்கள்ல ஒன்று ஒழிந்து போகும், பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிற்று, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று. அப்ப இந்த நாம பார்க்கிற வானம் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வானம். இது நமக்கு மழை பெய்விக்கிறதுக்கான ஒரு வானம், பறவை பறக்கிறதுக்காக இருக்கக்கூடிய வானம், இந்த மேகங்கள், இந்த வானம், இதெல்லாம் நமக்கு அன்று கொடுக்கப்பட்ட ஆண்டவர் வானம். அந்த வானத்துல தான் சூரியனும் சந்திரனையும் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த சூரியன், சந்திரன், வானம் எல்லாம் அழிந்து போகும். பைபிள் படி சூரியனும் சந்திரனும் இல்லாமல் போயிற்று, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போயிற்று. அப்ப இந்த வானம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த வானம் கண்டிப்பாக ஒரு நாள் போகும். அதற்கு பிறகு இந்த பூமியும் போகும். எப்போ? 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், 1-2 வசனங்களிலே பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போயிற்று. அப்போ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வானம் இதெல்லாம் போயிடும். அப்போ இது எல்லாமே ஒரு டைம், ஒரு காலகட்டத்தில் உண்டாக்கப்பட்டது. அதற்கு மேல இருக்கிற பரலோகம் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் டைம்லெஸ். அதான் சொல்ல வரேன், டைம்லெஸ் வானத்தில் இருக்கிற ஆண்டவர் டைம் உள்ள வானத்தை உருவாக்கி இருக்கிறாரு. எதுக்காக? டைம்லெஸ் வேர்ல்டுக்கு நம்ம போவதற்காக. அப்ப இந்த டைம் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு, அத்தனைக்கும் ஒரு டைம் இருக்கு. இந்த டைமை புரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு அவசியம். ஏன்னா மோசே சொல்றாரு, எங்களின் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும், 90ஆம் சங்கீதத்துல சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குது, இந்த நாட்களை என்னும் அறிவை. இப்ப ஆதாம படைக்கும் போது அவனுக்கு மரணம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் ஒரு காலகட்டத்தோடு தான் இருந்தான். நேற்று இதை பத்தி பார்த்தோம். ஒரு காலகட்டம் முடிந்த பிறகு அவனை கொண்டு போய் ஆண்டவர் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். அப்போ நம்ம இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு டைம் இருக்கு. நோவா காலத்துல ஒரு டைம் இருந்துச்சு, அதுக்குள்ள அவர்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருந்தது. அதற்கு பிறகு மோசே காலம் வரைக்கும் ஒரு டைம் இருந்தது. இப்போ நோவா கட்ட சொல்ல, நோவா காலம் முன்னாடி வரைக்கும் எல்லாம் 950 வருஷம், அதுக்கு பிறகு 120, அதுக்கு பிறகு 70, 80, இப்படி இந்த டைம் ஃபேக்டர் நம்ம அத்தனை பேருக்கு ஒரு டைம் இருக்கு. எதுக்காக இந்த வார்த்தையை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்தில் ஞாபகம் வரதுனால சொல்றேன்.
இந்த கடைசி காலத்துல, இது கடைசி கால உபதேசம் இல்ல, முதல்ல இருந்து உள்ள உபதேசம் இப்பவும் கடைசி காலத்துல அந்த கள்ள உபதேசம் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கள்ள உபதேசத்துல மிக முக்கியமானது என்னன்னா சாவாமை. உனக்கு டைம், மரணமே கிடையாது, நீ எட்டர்னல் லைஃப். அவங்க சொல்றது எந்த எட்டர்னல் லைஃப்? அதுக்கு அவங்க சொல்ற வசனங்கள் எத்தனையோ வசனங்கள் எடுத்து சொல்றாங்க. எல்லா வசனத்திலையும் இயேசு எதை பத்தி பேசியிருக்கிறார்னா, அவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி, நித்திய ஜீவனை பத்தி பேசியிருக்கிறார். நித்திய ஜீவனை பேசுற வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க மாம்ச ஜீவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் நேத்து கூட பார்த்தோம், ஜென்ம சரீரம். இந்த ஜென்ம சரீரம் அழிவு, ஆவியின் சரீரம் அழிவில்லாதது. இப்ப நேத்து அந்த அழிவுள்ளதை பத்தி பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த சரீரத்துக்கு ஒரு டைம் இருக்கு. என்ன சொல்றாங்க கடைசி கால உபதேசத்துல? இதுக்கு டைமே கிடையாதுங்க, இது வாரு எட்டர்னல் லைஃப்குள்ள போகும், நம்ம நினைச்சா சாகலாம், நம்ம நினைச்சா சாகாம இருக்கலாம், அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த சரீரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல கர்த்தர் மரணத்தை வச்சிருக்கிறார். மரணம் இல்லை விடால் மறுரூபம் வச்சிருக்கிறார். இப்ப வரும்போது நம்ம மறுரூபம் ஆகும். இந்த சரீரம் கண்டிப்பாக நீங்க நினைச்சா இந்த பூமியில 1000 வருஷம் இருக்கலாம்னா முடியாது, இருக்க முடியாது. ஏன்? நீங்க எத்தனை வருஷம் இந்த பூமிக்குள்ள இருக்கணுங்கிற ஒரு டைமை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வரோம். இந்த டைம்குள்ள இது நீங்க அச்சீவ் பண்ணி முடிக்கணும். இந்த டைம் அதான் ஃபர்ஸ்ட், நமக்கு ஒரு டைமை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப அந்த டைமை, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். நீங்க பரிசுத்தவான்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் அந்த டைமை தெரிஞ்சு கொண்டவங்களா இருப்பாங்க. இப்போ எலியா இருக்கிறாரு, அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். எப்படி அழகா சொல்றாரு பாருங்க, ஐ ஃபினிஷ் மை ஒர்க், நான் போறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். அடுத்து பவுல் சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் எனக்கு வந்தது. அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த பூமியை விட்டு போகிறத அழகா சொல்றாங்க. அப்ப நாம இந்த பூமிக்கு வந்து ஒரு டைம் ஃபேக்டர் நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை என்னும் அறிவு நமக்கு வேணும். எத்தனை காலம் நான் இங்க இருப்பேன்? உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாம சாகர காலம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற காலம் நரகம் ஆயிரும். ஏன்? சாகுற காலம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நிம்மதி இருக்காது. ஐயோ, நான் 70 வயசு செத்துருவனே. யாருக்கு? இந்த பூமியிலேயே இருப்பேன் என்கிறவனுக்கு தான். இதை விட மேலான ஆசீர்வாதத்துக்கு போறேன், பரலோகத்துக்கு போக போறேன், இதை விட நான் காணாத ஒரு சந்தோஷத்துக்கு போக போறேன் அப்படிங்கிறவனுக்கு அந்த நாள் என்பது நரகத்தின் நாள் அல்ல, எப்போ வருவான்னு வாஞ்சிக்கிற நாள். அதைத்தான் பவுல் சொல்றாரு, நான் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த நாளை என்ற அறிவு நமக்கு வேணும். ஒவ்வொரு எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மரத்துக்கு ஒரு காலம் இருக்கு, செடிக்கு ஒரு காலம் இருக்கு. மேபி ஒவ்வொருத்துக்கும் காலம் டிஃபர் ஆகும். அந்த லைஃப் ஸ்பேன் வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்றாங்க, எனக்கு ஒருத்தர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு ஒரு வருஷம்ன்ற இல்லையா, அது வந்து நாய்களை பொறுத்த வரைக்கும் 7 இயர்ஸ் கணக்காகுது. ஒரு வருஷம் நாய் வாழ்ந்தா 7 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமானமா. அந்த நாய் 7 வருஷம் 8 வருஷம் வாழ்ந்துருச்சுன்னா 50 வயசு வாழ்ந்ததுக்கு சமானம். ஒருத்தர் சொன்னாங்க, சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மிருகத்துக்கும் டிஃபர் ஆகுமா. ஆமைக்கு டிஃபர் ஆகுமா, யானைக்கு டிஃபர் ஆகுமா. நாம 10 வருஷங்கிறோமா, அது அவங்களுக்கு வந்து 30 வருஷம் 40 வருஷம் கணக்குல வந்திருக்கோமா. லைஃப் ஸ்பேனுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதன் காலத்தை முடிச்ச உடனே அது போயிடும். இந்த உலகத்தை, அதான் சொல்றேன், இந்த உலகத்தில் நாம் இருப்பதற்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்தை என்னும் அறிவு நமக்கு வேணும். அப்ப அந்த என்னும் அறிவுனா என்ன? அந்த காலம் எனக்கு ஆண்டவரை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த லைஃப் என்ன, இந்த எட்டர்னல் காட் எனக்கு ஒரு லைஃப் டைம் உருவாக்கி இருக்கிறீங்க. அந்த லைஃபை, அந்த காலத்தை நான் புரிஞ்சுக்கணும், அந்த காலத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காததுனால தான் நமக்கு என்ன ஆகுது, ஐயோ இன்னும் சீக்கிரம் வாழ்க்கை முடிய போதே, எனக்கு எப்போ மரணம் வரும் தெரியாதே. இப்போ நான் என்ன சொல்றேன், அது தெரியுன்ற நமக்கு அது ஆண்டவர் சொல்லுவார். ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம போவோம், இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பாக போவோம். ஏன் இந்த உலகத்தை விட்டு போகணுங்கிற எண்ணம் நமக்கு வராம இன்னும் இருக்குது? நாம போகிற உலகத்தை விட இந்த உலகத்தை நம்ம அதிகமாய் நேசிக்கிறதுனால, அதை பத்தினதான ஒரு அறிவு நமக்கு இல்லாததுனால. நமக்கு அதை பத்தின ஒரு அறிவு வேணும். என்ன வேணும்? நான் இதை விட மேன்மையான உலகத்துக்கு போக போறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க இந்தியால ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பத்தில் இருக்கிற நமக்கு திடீர்னு அமெரிக்கால அல்லது ஒரு பெரிய வெளிநாட்டில் ஒரு பெரிய ஜாப், ஒரு கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலையோடு கூட ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எப்போ இங்க இருந்து அங்க போவோம், அந்த விசா வரும், எப்போ டிக்கெட் வரும், எப்போ போவோங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அப்போ அமெரிக்காவுக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த நாளுக்காக காத்திருப்போம். சோ இந்த லைஃபை முடிச்சு ஒரு நல்ல லைஃப், இதை விட பெட்டர் லைஃப் அமையுது, நம்ம இனி சந்தோஷமா இருக்கிறோம், வாழ்க்கை மாறப்போகுது. அப்போ இந்த இந்தியாவிலிருந்து புறப்படுற காலம் நமக்கு துக்கமாக இருக்காது, இந்த இந்தியாவிலிருந்து புறப்படுற காலம் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நாம இங்கிருந்து புறப்பட்டு போகிற அந்த காலம், பரலோகத்துக்கு போகிற காலம் சந்தோஷமாக இருக்கும். எப்படி அந்த காலத்துக்கு வெயிட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த காலத்துக்கு வெயிட் பண்ண சொல்றேன். அந்த டைமை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, நான் எப்போ சந்திப்பேன், எப்போ நான் பார்க்க போறேன், அந்த டைம். அப்ப இந்த விஷயத்தை சொல்லும் போது ஒரு சிலர் சொல்றாங்க, மரணமே கிடையாது. கண்டிப்பாக உண்டு மரணம் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல், ஏதோ ஒன்று உண்டு. ஆனா ஒரு எண்டு உண்டு. அவங்க சொல்றதுக்கு நாங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க எண்டேன்றாங்க சாவாமை, உங்களுக்கு இமார்டலிட்டி,
அதாவது உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. நல்லா கவனிங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்கு ஒரு வசனத்தை வந்து உங்களுக்கு சொல்றேன். 3ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் பிசாசு வந்து வார்த்தை ஒன்று சொல்லுச்சு. என்ன வார்த்தை சொல்லுச்சு? இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவது இல்லைன்னு சொல்லுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நமக்கு புசிக்கும் நாளிலே சாவே சாவாய். இப்ப இவன் வந்து சொல்றான், பிசாசு சொல்றான், நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்றான். இப்ப நடந்தது என்ன? புசிக்கும் நாளில் அவங்க செத்தாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா, உடனே அத்தனை பேரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவோம்? பாத்தியா சாவலை பத்தியா? பிசாசு என்ன சொன்னோம்? நான் தான் ஒன்று சொன்னேன், பாத்தியா சாவலை பத்தியா? நீங்க புசிக்கும் நாளில் சாகலை பாருங்க. இப்ப இது என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் சொன்னது என்னவோ பொய் மாதிரியும், பிசாசு சொன்னது என்னவோ மெய் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஆண்டவர் அங்க என்ன கண்டென்ட் கொடுத்திருக்கிறாரு, என்ன விஷயத்த சொல்றாரு? சாவதில் சாவாய். ஆக்சுவலா சாவே சாவாய்னா நீ உள்ளுக்குள்ள சாக தொடங்குற. என்னைக்கு ஆதாம் அவர் பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரோ அன்னையிலிருந்து அவர் மரணத்தை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த மரணம்ங்கிறது புசிக்கும் நாளிலே சாவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னையில இருந்து மரணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்பத்துல இருந்து நம்ம அதான் நாங்க ஒரு உதாரணம் கூட சொன்னோம். ஒரு குழந்தை பிறந்துட்டா ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே கொண்டாடுறோம். நம்ம என்ன சொல்றோம்? பிள்ளைக்கு 1 வயசு ஆயிடுச்சு, சந்தோஷம். இதோட இன்னொரு ஆங்கிள், ஹெவன்லி ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் என்ன தெரியுமா? அந்த பிள்ளையோட லைஃப் ஸ்பேன்ல 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ 1 வருஷம் ஆக 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 என்ன ஆகுது? அதோடைய வாழ்க்கையில 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முடிஞ்சுக்கிட்டே போகுது. 80 வயசு ஆகும்போது அவர் 80 வயசு ஆனாரு என்பது உண்மை. ஆனால் மரணம் நெருங்கிட்டு உண்மை. அப்போ ஒவ்வொரு வருஷம் ஆக ஆக மரணம் நெருங்குதுன்னு அர்த்தம். அதைத்தான் ஆதாமுக்கு ஆச்சு. ஆண்டவர் நேரடியாக இப்படித்தான் சொன்னார். உடனே பிசாசு அதை திருச்சி சொன்னான். இப்ப ஆண்டவர் அதை என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னா உடனே இவங்க என்ன சொன்னாங்க? பாத்தீங்களா, செத்தாலும் நம்ம உயிரோடு தான் இருப்போம், மரித்தாலும் பிழைப்பான். என்ன அர்த்தம்? ஒருவேளை இந்த மாம்சத்தில் அவன் செத்துட்டாலும் தேவனை விசுவாசித்தபடினாலே அவன் ஆத்மா பிழைத்துக் கொள்ளும், மரித்தாலும் பிழைப்பான். இந்த சரீரத்தை ஏன் அவங்க இப்படி போக்கஸ் பண்றாங்க? இந்த சரீரம் சாவாதுன்னு அது பிசாசினுடைய உபதேசம், இந்த பூமியிலேயே இருக்கிறதுக்கான இம்மைக்குரிய பிரசங்கம். ஆனால் எப்ப இந்த சரீரம் போகணும்னு ஆசைப்படுறோம் பாத்தீங்களா, இது வேணாம் ஆண்டவரே, ஃபினிஷ், இதை முடிச்சிருங்க. ஏன்னா நேத்து கூட ஒருத்தர் சொன்னாரு, ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, நீங்க ஏன் பிரதர் ஜெகன் நீங்க அதெல்லாம் மறுதளிக்கிறீங்க? நான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மறுதளிக்கலையே. வாழ்ற வரைக்கும் என்ன தேவையோ அதை கத்த நமக்கு கொடுத்துருக்கிறான்னு நான் சொல்றேன். நாம அதை போக்கஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். அதை போக்கஸ் பண்ணி ஓடக்கூடாதுங்கிறேன். அதை நான் என்ன சொல்ல வரோம்? அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே ஓடி தேவனை விட்டுறக்கூடாதுங்கிறோம். ஏன் இப்ப நமக்கு இந்த ஷர்ட் இது ஒரு ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் ஷர்ட் இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு ஒரு ஷர்ட் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு வந்து ஆண்டவர் வந்து பேண்ட் கொடுத்திருக்கிறாரு, ஒரு பைபிள் கொடுத்திருக்கிறாரு, பைபிளை வாங்க முடியாதவங்க கூட இருக்கிறாங்க. இது ஒரு ஆசீர்வாதம். இந்த மாதிரி எனக்கு கர்த்தர் கொடுக்கிற எல்லாமே ஆசீர்வாதம். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் உலகத்தினுடைய உயர்ந்த நிலைகளை நமக்கு தான் வச்சிருக்கிறாரு, உலகத்தினுடைய BMW நமக்கு தான் வச்சிருக்கிறாரு, அதை சுதந்திரிக்கணும் இல்லைங்கிற நான். அது தேவையான காலம் வருமானால் அதை பரலோகம் கொடுக்கும். ஆனால் நம்முடைய நோக்கம் அதை அல்ல, தேவனை நோக்கி இருக்கணும். அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். அப்ப கவனிங்க, அப்ப பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த பூமிக்குரியதையே தேடிக்கிட்டு அதோட விளைவு தான் எக்ஸ்ட்ரீம் லெவல். என்ன தெரியுமா? இந்த பூமியில நீ உயிரோடு கூட இருப்ப. இது யாருடைய பிரசங்கம்? பரலோகத்தை விரும்பாதவனுடைய பிரசங்கம். பரலோகத்தை விரும்பணும். என்ன விரும்பணும்? ஆண்டவரே எப்ப நான் போவேன்? பவுல் சொல்றாரு, எனக்கு நான் போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் தேகத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே, நான் இங்க இருக்கிறேன். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. எப்ப விட்டா நான் ஓடி போயிருவேங்கிறார். அதுதான் பரலோகத்தினுடைய வாஞ்சை. அந்த டைமை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் பாருங்க. அந்த டைமை கர்த்தர் நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறார். அதைத்தான் என்னும் அறிவை எங்களுக்கு தார். ஒவ்வொரு நாளும் அந்த வாஞ்சை இருக்கணுங்க. அதைத்தான் 22:17 வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களா. அந்த கூப்பிடுறது, ஆண்டவரே வாங்கப்பா, என் காலகட்டத்துக்குள்ள என் மரணத்துக்குள்ள நான் உங்களை சந்திக்கணும். நான் இந்த செய்தியெல்லாம் கொடுக்கும்போது அநேக முறை வருகை வரப்போது, நான் மறுமாக்கி எடுத்துக்கொள்ளப்பட போறோம், இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஆவியானவர் என்ன கேட்டார், நீ ஏன் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வெயிட் பண்ற அப்படின்னாரு. நீ ஏன் அந்த ஹோல் ராப்சருக்கு வெயிட் பண்ற? அப்போ எனக்கு புரியல, ஆண்டவரே எனக்கு புரியல. அப்ப ஆவியானவர் உணர்த்துறாரு, நீ ஏன் அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது? ஒரு வேலை முடிந்தால் நாம் இந்த உலகத்தை விட்டு போகிறோம். அதை பத்தி ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு அப்பதான் உண்மையிலேயே சில காரியங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட், என்னுடைய லைஃபுக்கு ஒரு டைம் இருக்கு. இந்த லைஃபுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைம்குள்ள நான் இன்னும் ஒன்றை செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்ய வேண்டியிருக்கு? யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, I finished my work.
இதோட அர்த்தம் என்ன? இதை வாசிக்கும் போது இது ஒரு ரெண்டாவது பயன் வச்சுக்கோங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரு காலகட்டத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? அதற்குள்ளே நான் முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. எனக்கு முடிக்கிற ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை நான் முடிச்சிட்டு இங்கிருந்து கிளம்பணும். அதுதான் ரெண்டாவது டைம் ஃபார் ஒர்க். ஒரு வேலைக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் நிர்ணயிச்சு வச்சிருக்கிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகத்துக்கு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஐ ஃபினிஷ் மை ஒர்க். அப்ப இந்த பூமியில ஆண்டவர் கொண்டு வந்த உங்களுக்கும் எனக்குமே, அத்தனை பேருக்குமே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். இங்க நீங்களும் நானும் சும்மா வரல. உங்களை என்ன இன்ஜினியர் ஆக்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு வரல, டாக்டர் ஆக்கிறதுக்கு கொண்டு வரல. ஆண்டவர் கொண்டு வந்தது அவருடைய வேலைக்கு. அந்த வேலையை செய்வதற்கு நடுவுல நாம் சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பரலோகம் எதுக்கு உங்களை அனுப்பி வச்சுச்சு? உலகத்துல டாக்டரே இல்லை, இவர் போய் டாக்டர் ஆகி கொஞ்சம் பேரை காப்பாற்றணும், அதுக்காகவா? ஆண்டவர் எதுக்கு உங்களை அனுப்பிச்சு வச்சார் அந்த பூமிக்கு? உங்களை எதுக்கு உருவாக்குனாரு? கொஞ்சம் யோசிங்க. இன்ஜினியர்ஸே இல்லை, அதனால இவனை இன்ஜினியர் ஆக்கி ஆண்டவர் இந்த பூமியில வாழ வைக்கலாம். அதனாலயா? இன்ஜினியர் ஆக்கிறதுக்கும் டாக்டர் ஆக்கிறதுக்குமா நம்மளை ஆண்டவர் அனுப்பினாரு? அப்படின்னா ஆண்டவருக்கு இங்கேயே நிறைய இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏன் அப்ப நம்ம வாழ்நாள்ல உலகத்திலேயே ஆண்டவர் உண்டாக்குன பெஸ்ட் இன்ஜினியர் ஆயிட்டோமா? இல்லைங்க. ஆண்டவர் நம்மளை அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஹெவன்லி ஒர்க், அவர் செய்ய வேண்டிய பரலோகத்தின் வேலை ஒன்று நமக்கு இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நல்லா கவனிங்க. தாவீது ராஜாவாக வேண்டும் என்பது உலகத்தில் தேவன் வைத்ததான திட்டம். தாவீது ராஜாவாகணும், அது உலகத்தினுடைய திட்டம். அதே நேரத்தில் அந்த ராஜ்யபாரத்தில் கிறிஸ்து வந்து உட்காரணும், அது பரலோக திட்டம். அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு இவன் ராஜ்யபாரத்தை ரெடி பண்ணணும். இப்ப நீங்க பாருங்க, தாவீது மட்டும் ஒரு வேலை செய்வாரு. 1 நாளாகமம் 23 என்ன வேலை செய்வாரு? 24 மூப்பர்களை தனக்கு முன்பாக உட்கார வைப்பார். இந்த 24 மூப்பர்கள் அங்க வரிசையா இருக்கும், ஒரு கோத்திரத்தை எடுத்தாலும் 24 பேர் இருப்பாங்க. இந்த 24 மூப்பர்கள் என்பது சவுல் காலத்திலும் இல்ல, சாலமோன் காலத்திலும் இல்ல. ராஜாக்கு முன்னாடி 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறது சவுல் காலத்திலும் கிடையாது, சாலமோன் காலத்திலும் கிடையாது. ஆனா தாவீது கிட்ட மட்டும் உண்டு. ஏன் தாவீது கிட்ட மட்டும் உண்டு? தாவீதின் ராஜ்யபாரம் கிறிஸ்துவின் ராஜ்யபாரம். கிறிஸ்துவின் ராஜ்யபாரம் பரலோகத்துக்குரியது. பரலோகத்தில் அவர் சிங்காசனத்திற்கு முன்பாக 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அதனுடைய மாடலை பூமிக்கு கொண்டு வர தாவீது ராஜாவானது வேற, ஆனால் கிறிஸ்துவினுடைய ராஜ்யபாரத்தை பூமியில செய்யறதுக்கு வந்தார். இதுதான் ஸ்பிரிச்சுவல். உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக அந்த ராஜ்யபாரத்தை திருப்பி கிறிஸ்து செய்வார் பூமியில, ஆயிரம் அரசாட்சியில். அப்போ நம்ம வந்ததுக்கு வேர்ல்ட்லி பிளான் ஒன்று உண்டு, ஹெவன்லி பிளான் ஒன்று உண்டு. நம்ம இந்த வேர்ல்ட்லி பிளான்லயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஹெவன்லி பிளானை கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. ஆண்டவரே, எதற்காக இங்க நான் கொண்டு வரப்பட்டேன்? என்ன நோக்கத்துக்காக நான் இங்க கொண்டு வரப்பட்டேன்? அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சு அதை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அதுதான் இந்த டைம் உள்ள வேர்ல்ட் உங்களை வச்சதுக்கு ஒரு நோக்கம். அதான் எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலகட்டத்துக்குள்ள அவர் ஓடி முடிக்கிறார். நல்ல போராட்டத்தை போராட ஓட்டத்தை முடித்தார். ஃபினிஷ் மை ஒர்க். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிஞ்சிருச்சு. கிறிஸ்து சொல்றாரு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவருடைய வேலையை அவர் முடிச்சிட்டார். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நோவாவுக்கு என்ன கொண்டு வரப்பட்டார்? ஒரு பேழையை கட்டி முடிக்கபடி அவர் கொண்டு வரப்பட்டார். 100 வருஷம் கட்டி முடித்தார். அதற்கு பிறகு ஜலப்பிரளயம் வந்தது. அவருடைய சந்ததியை கீழே இறக்கி விட்டுட்டு நோவா அதுக்கப்புறம் பைபிள்ல இருக்க மாட்டார். பைபிள்ல நோவா இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவர் 930 வருஷம் 50 வருஷம் இறந்துட்டார், அது வேற விஷயம். ஆனா பைபிள்ல அவர் அதுக்கப்புறம் இருக்க மாட்டார். சேம் காம் யாபேத்து வந்துருவாங்க. அதே மாதிரிதான் ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு வந்து ரெபெக்கா கையில ஒப்படைக்கிற வரைக்கும் தான் ஆபிரகாம் இருப்பார். அதற்கு பிறகு ஆபிரகாம் யாக்கோபு காலம் வரைக்கும் இருந்தார். அதை பத்தி பைபிள்ல இருக்காது, ஆதியாகமத்தில் இருக்காது. நரை வயது உள்ளவனாய் ஆபிரகாம் மரித்தான், ஃபினிஷ்ட், ஓவர். ஆனா நீங்க உட்கார்ந்து கணக்கு பாத்தீங்கன்னா யாக்கோபு காலம் வரைக்கும் ஆபிரகாம் இருந்திருக்கிறார். ஏன்? அதை பத்தி அவர் வேலை முடிஞ்சிருச்சு. அவர் என்ன வேலைக்கு ஸ்பிரிச்சுவலி கொண்டு வரப்பட்டாரோ அந்த வேலை முடிந்தவுடன் அடுத்த வேலையை தொடங்குகிற ஈசாக்கு பின்னாடி பைபிள் போயிடும். அப்போஸ்தலர்கள் அப்படியே வராங்க, வேலை செஞ்சுக்கிட்டே வராங்க. அப்படியே பேதுரு வரைக்கும் வருது. பேதுரு கிட்ட இருந்து முடிச்சு ஸ்தேவான் முடிச்சு அப்படியே பவுல் வந்த உடனே பைபிள் பவுலுக்கு பின்னாடி போயிடும். ஏன்? இந்த காஸ்பலை கொண்டு போய் பவுல்கிட்ட கொடுத்துட்டாங்க. பவுல் கொண்டு போன, ஏன்னா பைபிள் படி எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் புறஜாதியாருக்கும் அது போகணும். இவர் எருசலேம்ல வேலையை முடிச்சாரு, அடுத்து சமாரியாவில பிலிப்பு வேலையை முடிச்சாரு, யூதாயாவில முடிச்சாங்க, அடுத்து புறஜாதியாருக்கு பவுல் கையில போனோம். பவுல் கையில போயிட்டு பைபிள் பவுலுக்கு பின்னாடி போயிருச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை முடிச்சு போறாங்க. அதே மாதிரி தான் உங்களை எண்ணி கத்தர் வச்சிருக்காரு. So each and everybody have the heavenly work. நாம என்ன பண்றோம்? இந்த வேர்ல்ட்லி ஒர்க்கையே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு எனக்கு பரலோகம் என்ன வச்சுச்சுங்கிறதையே கண்டுபிடிக்காம விட்டுட்டோம்.
அதை கண்டுபிடிக்காதனால அந்த ஒர்க்கு அப்படியே தாண்டி 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 வேற யாருக்கிட்டயோ போயிட்டு இருக்குது. இந்த ஒர்க்கை ஒவ்வொருத்தரும் நாம செஞ்சு முடியும். அதனால தான் நம்மளை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, ராஜரீக ஆசாரிய கூட்டம். வெறும் ராஜ்யம் பண்றதுக்கு, வெறும் உலகத்தை ஆள்றதுக்கு, வீடு கட்டுறதுக்கு இதுக்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிடல. ஆசாரிய கூட்டம், ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார். அப்ப அந்த ஆசாரிய வேலையை நீங்க செஞ்சிருக்கிறோமா? உங்க லைஃப்ல செஞ்சிருக்கிறோமா ஆசாரிய வேலையை? இன்னைக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கிறாங்களா? எனக்கு கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற காலங்களிலே நான் அதை குறித்து பேச வேண்டும் என்று கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். ஒருவேளை ஆண்டவர் அனுமதி கொடுத்தா நம்ம அதை பத்தி பேசுவோம். அப்ப இந்த நமக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு, இந்த பூமியில ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்கை நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது என்ன ஒர்க் ஆண்டவரே? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க், எல்லாருக்கும் ஒரே ஒர்க்னு சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஒர்க், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க் இருக்குது. இப்போ ஆதாம் ஆண்டவர் சொல்றார், நிலத்தை பண்படுத்து. அந்த ஒர்க்கை ஆதாம் முடிக்கல பாருங்களேன். அந்த நிலத்தை பண்படுத்துற வேலையை அவர் செய்யல. அவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்டே சொல்றாரு, தோட்டத்தை காவல் காக்கவும், அவர் அதை மண்ணை பண்படுத்தவும் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா அவர் அந்த ஒர்க்கை செய்யல, பழம் சாப்பிட்டாரு. உடனே ஆண்டவர் அவர் வெளியே அனுப்பிச்சிட்டு திருப்பி தோட்டத்தை விட்டு அனுப்ப சொல்றாரு, எடுக்கப்பட்ட மண்ணை பதப்படுத்தும். அந்த எடுக்கப்பட்ட மண்ணை அவர் பண்படுத்தணும். இப்ப வெளியே மண்ணு பண்படுத்தப்படாம இருக்கு. சரி, ஆதாம் முடிச்சிட்டாரா அந்த ஒர்க்கை? முடிக்கல பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு ஓமையில? ஒரு கொண்டு போகும்போது ஒரு கற்பாறை, ஒரு முள்ளுள்ள இடம், ஒரு நல்ல நிலம். அப்ப ஏன் இந்த கற்பாறை முள்ளுள்ளதெல்லாம் வந்துச்சுன்னா, முன்னாடி செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யல. ஆதாம் நிலத்தை பண்படுத்தி இருந்தால் இப்ப நல்ல நிலம் கெட்ட நிலம் ஒண்ணு இருக்காது. அது நல்ல நிலமா தான் இருந்திருக்கும், கெட்ட நிலமே இருக்காது. ஒரு நல்ல உதாரணம் கவனிங்க. ஆண்டவர் படைக்கும் போது ஆதியாகமத்தின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல தேவன் படைக்கும் போது காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார். அவ்வளவுதான் இருக்கு. ஆனா நோவா காலத்துல பேழைக்குள்ள பார்க்கும்போது பாருங்க, அவர் சொல்றாரு சுத்தமானவைகளும் அசுத்தமானவைகளும். இந்த சுத்தம் அசுத்தம் எப்ப பிரிஞ்சிச்சு? காட்டு மிருகம் நாட்டு மிருகம் தானே இருந்துச்சு, எல்லாமே சுத்தமானது. காட்டு மிருகம் மாட்டோம், நாட்டு மிருகம் மாட்டோம், எல்லாம் கர்த்தர் படைக்கும் போது எல்லாம் சுத்தமானது. ஏன்னா அவர் சொல்றாரு, நல்லது என்று கண்டார், கர்த்தர் தாம் உண்டாக்கினவைகளை பார்த்தார், எல்லாம் நன்மையாக இருந்தது, 6ஆம் நாள் முடிந்தது. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் படைக்கும் போது எல்லாம் நன்மை சுத்தமானதா இருந்துச்சு. ஆனா இப்ப அது பழம் சாப்பிட்டோன்னு தப்பா போகும்போது இந்த ஆதாமை வெளியே அனுப்பி சொல்றாரு, அதை ரெடி பண்ணிரு, போய் முள்ளு பிறப்பிக்குது, அந்த முள்ளெல்லாம் வெட்டி சரி பண்ணிரு, அந்த மிருகத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணிரு. அதான் சொல்றாரு, எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. ஆனா வெளியே வந்து ஆதாம் அதை செய்யல பாருங்களேன். செய்யாதனால என்ன ஆயிடுச்சு? அசுத்தமானது சுத்தமானது மாறிடுச்சு, சுபாவங்கள் மாறி இப்ப பூமி தாறுமாறா போய் கொடுமையினால் நிறைந்து. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே ஒருத்தர் கூட இல்லாத ஒரு பூமியை ஆதாம கூப்பிட்டு சொல்றாரு, அதை பண்படுத்து. எவ்வளவு ஈஸி ஒர்க் பாருங்க, எவ்வளவு ஈஸி ஒர்க். அப்பவே உட்காந்து ஆண்டவரே இதை எப்படிப்பா பண்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பிறகு அவனுக்கு பிறக்கிற சந்ததி எல்லாம் நல்ல சந்ததியா இருந்திருக்கும். அதை பத்தி அவர் கவலையே படலை. இதை போய் என்ன பண்றது, எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு விட்ட உடனே சந்ததிகள் தப்பா போகுது. சந்ததியுடைய விளைவு பூமியின் கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்ப ஆதாம் செய்ய இந்த ஒர்க்கை அவர் சரியா செய்யல பாருங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க அடுத்து ஒர்க்கை ஒருத்தரும் தன்னுடைய ஒர்க்கை மிஸ் பண்ணி போக கடைசியில் ஆண்டவரோட வேற வழி இல்லாம இந்த பூமியை அழிக்க வேண்டி இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வராங்க, சேம் காம் யாபேத். அவங்களால அவங்க வேலையை சரியா செய்வாங்கன்னு பார்த்தா அதுல காமுங்கிற ஒரு தப்பான வேலையை செஞ்சுட்டாரு. தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து அறிவிச்சுட்டாரு. இப்ப அவர் மூலமா வர சந்ததி எல்லாம் கானானியர்கள் தப்பான சந்ததியா மாறுது. இப்படி மாறி 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 பூமி திருப்பி கொடுமையினால் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் முள்ளுள்ள நிலம் வந்துருச்சு, கற்பாறை வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி நிலைகள், நல்ல நிலம் கொஞ்சம் இருக்குது, இப்படி கொஞ்சம் அப்படி மாறிடுச்சு, பூமி அப்படி நிலமா மாறிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிற ஆண்டவர், என் வேலையை நான் சரியா செஞ்சு முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் இந்த பூமியில இருக்க வேண்டியது இல்லை, நான் பாட்டு புறப்பட்டு போயிடலாம். சரியா முதல்ல அந்த வேலை என்னன்னு நான் கண்டுபிடிக்கணுமே, அந்த வேலையை கண்டுபிடிச்சு செய்யணுமே. இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு தோட்டத்தை கொடுத்துருக்கிறார், அதான் நம்மளுடைய வீடு. நான் திருப்பியும் சொல்றேன், நான் முதல் நாள்ல இருந்து சொல்றதை திருப்பியும் சொல்றேன். இப்ப நம்ம கையிலான ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, அதுதான் நம்முடைய வீடு. அந்த தோட்டத்துல நீங்க தான் ஆதாமும் ஏவாளும். உங்களுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க, உங்களை சுத்தி நிறைய கனித்தரும் செடிகள் இருக்குது, உங்களை சுத்தி வெளியே மிருகங்கள் இருக்கிறது, அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் சுத்தமானதா மாத்தி நிலத்தை பண்படுத்தி அதை மீண்டுமாக ஒரு தோட்டத்தை போல மாத்துகிற வேலையை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் ஒரே வார்த்தையில இயேசு சொன்னாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷனாக்கு. அதுதான் பண்படுத்துறது. சுவிசேஷம் சொல்றது மட்டும் இல்ல, விதைக்கிறது மட்டும் இல்ல, நீர் பாய்ச்சி அதை வேலி அடைத்து கற்களை பொறுக்கி அதில் உள்ள கிளைகளை எல்லாம் நறுக்கி நற்குல திராட்சை கொடிகளை கொடுக்கும்படிக்கு சீஷராக்கி. இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா? அந்த ஒர்க் முடிஞ்சிருக்குதா? எல்லாருக்கும் அந்த ஒர்க் இருக்கு.
இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏரியாவில் கிறிஸ்துவனுடைய ராஜ்ய பாரத்தை பரப்புறவங்களா இருந்திருந்தோம்னா இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க பரலோக ராஜ்யத்தினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்திருக்கும். நாம எல்லாம் ராஜாக்கள் வேலையை மட்டும் பார்த்தோம். என்ன ராஜாக்களுடைய வேலை? வந்தோம், சாப்பிட்டோம், சம்பாதிச்சோம், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்தோம், போனோம், பினிஷ், ஓவர். அப்ப இந்த ஆசாரிய வேலை யார் பார்க்கறது? அழைப்பு ரெண்டுமே இருக்குது. அப்ப அந்த ஆசாரிய வேலையில உங்களை எப்படி திருப்தி ஆக்கிட்டாங்க? எப்படி சொல்லி திருப்தி ஆக்கிட்டாங்க? நீங்க ஒன்று போ அல்லது அனுப்பு. நான் இதை குற்றமா சொல்லல, இது நீங்க செய்யாததுனால கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். போ அனுப்பலாம் இல்ல, போதான். இயேசுநாதர் சொன்னது போதான், அனுப்பே கிடையாது. போ. இயேசுநாதர் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், அவ்வளவுதான் இயேசுநாதர் சொன்னார். இப்ப நம்ம போகாததுனால நம்ம சம்பாரிச்சு, ஏன்னா சபை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் சம்பாரிச்சு 10ல் ஒரு பாகத்தை கொடுத்துட்டா you will be satisfied, நீ வீட்டில் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ட்டாங்க. அப்ப நீங்க அந்த ஆசாரிய ஊழியத்தினுடைய கான்செப்டே மறந்துட்டீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில பாதியை செஞ்சுட்டு பாதியை செய்யாம போயிட்டீங்க. இப்ப என்ன நடந்துச்சு? அந்த வேலையை செய்யாததுனால அதுக்கு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. ஒரு சிலர் என்ன கொண்டு வந்தாங்க? சரி நீ தான் போல, உங்ககிட்ட சம்பாரிச்சு வச்சிருக்கல, அதையாவது கொடு, நாங்க ஆள் அனுப்புறோம். இது என்ன காசு கொடுத்து வேலைக்கு ஆள் அனுப்புறதா? சரி, அவங்க தியாகத்தோட போறாங்க மிஷனரிமார்கள், யாரையும் குற்றமா சொல்லல. அவர்கள் போவது வேறு, நீங்கள் தான் போக வேண்டும். அப்போ உங்க மேல உள்ள வேலை யார் செய்யறது? அப்ப இது எப்படி இருக்கு? நியாயாதிபதிகள் காலத்துல நான் உனக்கு ஒரு வெள்ளி பணம் கொடுக்கிறேன், மாற்று வஸ்திரம் கொடுக்கிறேன், நீ எனக்கு ஆசாரியர். இப்போ நீங்க அதுதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் பீகார்ல மிஷனரிக்கு அனுப்புறேன், நான் அசாம்ல மிஷனரிக்கு அனுப்புறேன், நான் நார்த் இந்தியாவில் மிஷனரிக்கு அனுப்புறேன், நான் எனக்கு என் சார்பில் ஒரு மிஷனரி. உங்களையும் சொல்லிட்டாங்க, இந்த மிஷனரி குடும்பம் உங்களுக்கு போட்டோ அனுப்பி நீங்க பெருமையா எல்லாருக்கிட்டையும் இந்த மிஷனரி குடும்பத்தை நான் தான் தாங்குறேன். நல்லது, திருப்பி சொல்றேன், நல்லது. நீங்க தாங்கறத குற்றமா சொல்லல. அதை விட முக்கியம் நீங்கள் போகணும். நீங்கள் போகணும். உங்க ஒர்க்கை வேற யாருமே செய்ய முடியாது. there is no alternate for your work, you must do. என்ன செஞ்சோம்? இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்களா ஊழியம் பண்றத பத்தி? இன்னைக்கு செய்யணும், நீங்க போயே ஆகணும். இல்லைட்டால் உங்களுக்கு ஆல்டர்னேட்டா வேற ஒருத்தர் கொடுப்பாங்க. அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்ன? நீங்கள் செய்யாததை அவன் செய்வார், அவர் செய்கிறதை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் சுதந்தரித்துக் கொள்வார். அதை உங்கள் கண்கள் காணும். அதான் நடக்கும். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன நடக்குது? நம்முடைய வேலையை நம்ம செய்யல பாருங்க. ஆசாரிய வேலையை நம்ம செய்யவே இல்லை. ராஜாக்களா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். எல்லாரும் முடிச்சாச்சு, 10ல் ஒரு பாகம் தசமாக கொடுத்தாச்சு, ஓவர், பினிஷ். அதுக்கப்புறம் என்ன? நான் என் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். பூமியில எல்லாத்தையும் நீங்க கட்டிட்டே போயிருவீங்க. ஆனா இந்த பூமியில கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? 70 or 80 பினிஷ், ஓவர், முடிஞ்சு போயிட்டே இருக்க போறோம். அப்ப போகும்போது கேட்பாரு, ஆசாரிய ஊழியம் எங்க? ரெண்டு காரியம் கொடுத்தேன், ஆசாரிய ஊழியம் எங்க? இல்ல ஆண்டவரே, நான் மிஷனரி கொடுத்தேன், டிவிக்கு கொடுத்தேன், அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன். ஒன்ன கொடுத்தியாப்பா? ஏப்பா என்கிட்ட காசு இல்லைன்னு உனக்கு கொடுக்க சொன்னேனாப்பா? வானத்தின் பலகனையை திறந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நான், உனக்கே காசு கொடுத்தது நான் தானேப்பா. உன் சம்பாத்தியத்துல உனக்கு வேலைக்கு சம்பளம் கொடுத்தது நான் தான். எத்தனை பேருக்கு வேலை செஞ்சு சம்பாத்தியம் கிடைக்காம இருக்கு? எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கல? எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியத்தை குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியாம கொண்டு போய் கோர்ட்லயும் ஹாஸ்பிட்டலையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் இல்லாம உன்னை நிம்மதியா உன் குடும்பத்துக்கு செலவு பண்ண வச்சதே நான் தானேப்பா. திருப்பி நீ எனக்கு கொடுத்தன்னு எங்கிட்டயே சொல்றியான்னு கேட்பார் ஆண்டவர் நியாய தீர்ப்புல. நானே கேட்கிறேன், ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அப்ப கர்த்தர் எதுக்கு உங்களை உருவாக்குனாரு? நீங்கள் கொடுக்கிறது ரெண்டாவது, உங்களை கொடுக்கணும், அதான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் எல்லா பொருளையும் கொண்டு வர. எந்த பொருளாவது ஆசாரிப்பு கூடாரத்தில் யோசித்து பாருங்க, வேலை இல்லாம இருக்கான்னு பாருங்க. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள, இப்ப ஆசாரிப்பு கூடாரம் என்ன? நம்ம சர்ச்சுக்குள்ள நம்ம ஒரு பொருளை வாங்குறோம். அந்த பொருளை இப்ப இருக்க சர்ச்சை நான் விட்டுருங்க, நான் சொல்றது ஆசாரிப்பு கூடாரத்து. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒரு பொருளை கொண்டு வரோம். அந்த பொருளை கொண்டு வந்து ஆண்டவர் வைக்கிறார். அதாவது நம்மளுடைய உடன்படிக்கை பெட்டியா இருக்கட்டும், இல்ல அது சாம்பல் அல்ற கரண்டியா இருக்கட்டும், அல்லது பலிபிடமா இருக்கட்டும், பலிபிட பொருட்களா இருக்கட்டும், அல்லது சமூகத்தை அப்ப அந்த மேஜையாக இருக்கட்டும், அங்க இருக்கிற 7 குத்துவிளக்களாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அத்தனைக்கும் ஒரு பர்பஸோட கர்த்தர் உள்ள வச்சார். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் உள்ள கொண்டாந்தார். எந்த இடத்துலயாவது ஆசாரிப்பு கூடாரத்துல இது சும்மா இருக்கட்டும், ஒரு அழகுக்கு இருக்கட்டும் அப்படின்னு இருக்குதா பாத்தீங்களா? இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் மோசே, இதை மட்டும் அப்படி ஹேங்கர்ல மாட்டி விடு, வரவங்க போறவங்க பார்க்கும்போது நல்லா அந்த பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கும் அந்த பூ மாட்டு இருக்கா? ஆண்டவருக்கு தெரியாத அழகா? ஆண்டவர் போய் பாருங்க நேச்சரை எவ்வளவு அழகா உண்டாக்கி இருக்கிறாங்கன்னு நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்லையும் நீங்க போயிட்டு மற்ற சேனல்லையும் பாருங்க. அவ்வளவு ஹி இஸ் a கிரியேட்டர். அப்படிப்பட்ட கிரியேட்டர் என்னத்தை உண்டாக்குறாரு? ஆசாரிப்பு கூடாரத்தை. ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கிட்டு அது உள்ள பொருட்களை கொண்டு வந்து வைக்கிறார். பொருட்களை கொண்டு வந்து வைக்கிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணம் இருக்கு. நாம தான் பாத்திரங்கள், வசனம் சொல்லுது, நாமே அந்த பாத்திரங்கள். அப்போ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்த அத்தனைக்கும் எப்படி வேலை இருந்ததோ
அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரப்பட்ட நம்ம அத்தனை பேருக்கும் இந்த பூமியில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் இருக்கு. வெளியரங்கமா அது மேஜை, வெளியரங்கமா அது உடன்படிக்கை பெட்டி, வெளியரங்கமா அது கரண்டி. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அந்த சமூகத்தப்பன் மேஜைக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி தான் நாம பிசிக்கலா சபைக்குள்ள இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வேலை இருக்கு. அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான், அந்த ஒர்க்கை முடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் இந்த பூமியிலிருந்து கிளம்ப முடியும். அப்படி முடிக்காம நீங்க கிளம்புனீங்கன்னா உங்களுடைய பலன் விருதாவாக இருக்கும். இன்னைக்கு நம்ம அதை செஞ்சிருக்கிறோமா? நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்ப நாங்க மிஷனரிகள் எல்லாம் கொடுத்தோமே, இதுக்கு ஒரு பலனும் இல்லையா? பலன் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க செய்ய வேண்டிய வேலை செஞ்சீங்களா? இப்போ ஆசாரிய வேலை ஒண்ணு இருக்கு, ராஜா வேலை இருக்கு. நீங்க ராஜா வேலையை தான் செஞ்சிருக்கீங்க, ஆசாரிய வேலையை செய்யல. அதே நேரத்தில் எலியாவை எடுத்துக்கோங்க, 2 வேலை கொடுக்கிறார் ஆண்டவர். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் எலியாவை பார்த்து, ஆசைகளை சிரியாவின் மேலும் யெகூவை இஸ்ரவேலின் மேலும் எலிசாவை உன் ஸ்தானத்திலும் அபிஷேகம் பண்ணு. இங்க ஆசாரிய ஊழியம் இருக்கு, ராஜா ஊழியமும் இருக்கு. ராஜாக்களும் ஆசாரியருமாய் 2த்தையும் அபிஷேகம் பண்ணு. அவன் தான் ராஜாக்கள் ஊழியம் ஆசாரிய ஊழியம் தான் கொண்டு வர்றார், அந்த இடத்துல அபிஷேகம் பண்ண போறார். ஆனா எலியா செய்தது பாத்தீங்களா, ஆசாரிய ஊழியம் மட்டும் செஞ்சார். அந்த இடத்துல அவர் 2 ஊழியத்தையும் செஞ்சிருக்கணும். 2 ஊழியத்துக்கு பதிலா 1 ஊழியத்தை மட்டும் முடிச்சாரு, ஆசாரியத்தை முடிச்சாரு, ராஜா ஊழியத்தை முடிக்கல. ஆனால் கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். ஏன்? ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கை முடிச்சாச்சுன்னா ராஜா ஊழியத்தை யார் வேணாலும் செய்யலாம். உங்களுடைய ராஜா ஊழியத்தை யார் வேணாலும் செய்யலாம். ஒரு உதாரணம், உங்களுடைய காசு பணம் இருக்கு, நீங்க எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கணும். ஒருவேளை நீங்க கொடுக்கலனா உங்க பையன் எடுத்து கொடுத்துருவாரு, ஓவர். ஆனா ஸ்பிரிச்சுவலி நீங்க ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும். நீங்க சொல்லாததுனால அந்த ஆத்மா அந்த நிமிஷத்துல போயிடும். அதுக்கப்புறம் உங்க பையன் அந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய உலக பிரகாரமான வேலையை உங்களை தவிர வேற யார் வேணாலும் செய்யலாம். இப்ப எலியா செய்யாததை எலிசா செய்தார். ஆனால் எலியாவுடைய ஆவிக்குரிய வேலையை, அந்த அபிஷேகம் எலிசாவை பண்றதை வேற யாருமே பண்ண முடியாது, எலியா தான் பண்ணணும். அதே மாதிரி உன் ஆவிக்குரிய வேலையை நீங்க மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாருமே பண்ண முடியாது. ஒருவேளை உலக பிரகாரமான வேலையை வேற யார் வேணாலும் கூட செய்யலாம், there is an alternate. பட் உங்க ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கை கர்த்தர் நியமிச்சு வச்சதை உங்களை தவிர வேற யாருமே பண்ண முடியாது. அதை செய்து முடித்தோமா? அதை தான் இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இத்தனை வருஷம் அதை கேட்காம விட்டுட்டோம். இத்தனை வருஷம் we are self satisfied. என்ன செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட்? சர்ச்சுக்கு போனோம், தசமாங்காணிக்கு கொடுத்தோம், உட்காந்து 3/4 மணி நேரம் செய்தி கேட்டோம், செய்தி நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல மார்க் போட்டோம், வந்துட்டோம். அதோட அடுத்த சண்டே நடுவில் 6 நாள் நமக்கும் கர்த்தருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு சிலர் வீட்டில் குடும்ப ஜெபம் வச்சோம், டெய்லி எங்க வீட்டில் ஃபேமிலி பிரேயர் உண்டு. ஓகே ஃபைன், இவ்வளவுதானா? இதுக்கு தான் நீங்க வந்தீங்களா? அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை உண்டாக்கி உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷராக்குங்கள். அந்த வேலையை இன்னும் நாம செய்யல. அந்த வேலையை ஒவ்வொருத்தனும் செய்யணும். உங்களை என்ன ஏத்திட்டாங்கன்னா, உங்க மைண்ட்ல என்ன ஏத்திட்டாங்கன்னா, நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் நீ சம்பாதிச்சு கொடு போதும். யார் சொல்லியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். நாங்க அந்த ஊழியம்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் உங்க வேலை கிடையாது. அதுக்கெல்லாம் அழைப்பு வேணும். 5 வகையான ஊழியத்தை செய்வதற்கு தான் அழைப்பு வேணும். சுவிசேஷ ஊழியம் சொல்றதுக்கு அழைப்பே தேவையில்லை, எல்லாரும் செய்யணும். அது நம்மேல் விழுந்த கடமை. Each and everybody must do. உங்க லைஃப்ல எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர்கிட்ட போய் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? ஆனா டெய்லி பணம் தேடுறோம், டெய்லி சாப்பாடு தேடுறோம், டெய்லி பிள்ளைகளுக்கு படிப்பு தேடுறோம், மற்ற வேலையெல்லாம் டெய்லி செய்யறோம். சுவிசேஷ ஊழியம் மட்டும் என்னைக்கு செஞ்சோம் சொல்லுங்க? அப்போ ராஜா ஊழியத்தை டெய்லி செஞ்சிருக்கிறோம், ஆசாரிப்பு ஊழியத்தை செய்யவே இல்லை. அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். எப்போ? எனக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்திற்கு முன்பதாக. அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்ச பிறகு நான் இந்த பூமியில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் ஆண்டவர் சொன்னாரு. நீ ஒரு 3 வகையா இருக்கு. ஒண்ணு மரணம் வந்து பரலோகத்துக்கு வர்றது, பரதீசிக்கு வர்றது. இன்னொன்னு வருகை வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுறது. இன்னொன்னு இருக்கு, என் வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. வருகை வரைக்கும் கூட நீ வெயிட் பண்ணாத, உன் வேலையை முடிக்கிற வேலையை பாருன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதுதான் உண்மையும் கூட. ஏழை முடிஞ்சிச்சு, வருகை வரைக்கும் எலியா வெயிட் பண்ணல, ஏறி மேல போயிட்டே இருந்துட்டு வேலை வந்துச்சு, முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு அப்போஸ்தலரும் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன சொல்றாங்க? நீடித்த ஆயுசை கர்த்தர் உனக்கு கொடுப்பார், நீ முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியா இருப்பார். ஆனா இதெல்லாம் குறைய சொல்லல பாருங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்ல அதெல்லாம் இல்லை பாருங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நான் வேலையை முடிச்சா கிளம்பி போயிட்டே இருக்கணும். இஃப் ஐ ஃபினிஷ் மை ஒர்க், நான் போயிட்டே இருக்கணும். நான் இன்னும் கர்த்தர் எனக்கு வச்சிருக்காருன்னா எனக்கு முடிக்க வேண்டிய வேலை ஏதோ பாக்கி இருக்கு, அதனால நான் வச்சிருக்கேன். அது சரியாக வேண்டியதா கூட இருக்கும், நான் உள்ளான மனுஷன் சரியாக வேண்டியதா இருக்கும், நான் செய்ய வேண்டிய வேலையா இருக்கும்.
நான் வேலையை முடிச்சா இந்த இடத்த விட்டு நான் போயிடுவேன். அப்போ புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் எல்லா அப்போஸ்தலரும் அல்பாயுஸ் தான். கணக்குப்படி பார்த்தா எல்லாம் 55, 45, 35 என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு தெரியாது. எல்லாம் சீக்கிரம் ஏசுநாதரே 33 வயசுல போயிட்டார். ஸோ ஒர்க் முடிஞ்சிச்சு. அவர் சொல்றாரு எல்லாம் முடிந்தது, ஐ ஃபினிஷ் மை ஒர்க். இதாவே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார், முடிஞ்சிச்சு, தலை சாய்த்தார். ஏன் 33 வயசு தாங்க ஆகுது, வேலையை முடிஞ்சிச்சு. என்ன கொஞ்ச நாள் இருந்துட்டு பசங்களுடைய அந்த ஊழிய அப்போஸ்தலர்கள் எப்படி ஊழியம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருந்துட்டு என் கண்ணார பார்த்துட்டு போறேன்னு கேட்டாரு பிதா கிட்ட. பிதாவே 3 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன், பசங்கள்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா தேடி இருக்கிறானுங்க, அவனுங்க மினிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்ப்பா. இன்னைக்கு நமக்கு அப்படிதான் ஆசை இருக்கு. ஆண்டவரே பசங்களெல்லாம் உருவாக்கிட்டா அவங்கெல்லாம் நல்லா ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஊழியம் பண்ணு பேரம்பேத்தியை பார்த்துட்டு வரேன்ப்பா. எதுக்கு இதுக்கு என் ஒர்க் முடிஞ்சா நான் போயிட்டே இருக்கணும். அப்போ நான் இன்னும் இங்கே இருக்கிறேன்னா என் ஒர்க் இன்னும் முடியல. ஒர்க் முடியாதது ஒரு பக்கம், இன்னும் நிறைய பேர் ஒர்க்கை ஸ்டார்ட்டே பண்ணல. இட்ஸ் அ டைம் டு ஒர்க். என் வேலை முடிந்தால் நான் போய்கொண்டே இருப்பேன். ஒரு வாழை மரம் பாருங்க, தன்னோட வேலையை முடிஞ்சவொடனே கொலை தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. ஃபினிஷ்ட். தென்னை மரம் கொலை தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. அதே மாதிரி என் வேலையை முடிஞ்சவுடன் நான் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கணும். முதலாவதாக என் வாழ்க்கைக்கு ஒரு டைம் உண்டு. ரெண்டாவதாக எனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வேலை இருக்கு, அந்த டைமுக்குள்ள அந்த வேலையை நான் முடிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். மூணாவது இன்னும் ஒரு காரியம் இருக்கு. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். இன்னொன்னு இருக்கு, இந்த பூமியில நம்ம இருக்கிறோம், இருக்கிற கால அளவும் நிறைய பேர் கேட்குறாங்க, அப்போ எங்களுக்கு வந்து இந்த பூமியில வந்துட்டு வந்தோம், வேலையை முடிச்சோம், போயிட்டே இருக்க வேண்டியது. ஆமா, ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு என்னென்ன நியமிச்சதோ அதினதின் காலத்தில் அது வரும். உங்க வேலை நீங்க பார்த்துட்டே இருங்க, கர்த்தர் உங்களுக்கு நியமிச்ச வேலையை நீங்க செஞ்சுட்டே இருங்க. அதன் நடுவில் உங்களை எப்படி எந்த இடத்துல எப்படி உயர்த்தணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். உதாரணமா யோசேப்புக்கு சொப்பனம் என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? 11 பேரும் உன்னை வந்து வணங்குவார்கள், சூரியனும் சந்திரனும் தாயும் தகப்பனும் உன்னை வணங்குவார்கள். அவ்வளவுதான். இதுதான் யோசேப்புக்கு வாக்கு தத்தம். இப்ப யோசேப்பு எதை பிடிச்சிட்டு ஓடணும்? ஆண்டவரே என்னை இப்ப அடிச்சு குழியில போடுறாங்க, உள்ள தூக்கி விழுந்த உடனே நான் சாக மாட்டேன் ஆண்டவரே, ஏன் எனக்கு அந்த தரிசனம் இன்னும் நடக்கலையே, அப்ப அது வரைக்கும் நீ உயிரோட வைப்பேன். ஓகே ரைட். எடுத்து இஸ்மவேல்ட்ட 20 வெள்ளி காசுக்கு விற்கிறாங்க. இப்போ நான் அடிமையா வித்து போற ஆண்டவரே எகிப்துக்கு, ஆனா ஒண்ணு தெரியும் ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன். ஃபைன். இப்போ நல்லா போய் போர்த்திபார் வீட்டில் இருக்கிறாரு, நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. நான் யோசேப்பு சந்தோஷமா இருக்கியா? இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, அது நடக்கணும். அடுத்து ஜெயில போட்டாச்சு. அப்பா போர்த்திபாரின் மனைவி பிரச்சனைப்பா, இனி நீ வெளியே வர்றதே கஷ்டம். ஏன்னா அவர் வந்து போலீஸ் ஆபீசர் மாதிரி, போர்த்திபாருங்கிறது ஒரு போலீஸ் ஆபீசருக்கு ஈக்குவல். போலீஸ் ஜெயிலர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஜெயிலர் ஒய்ஃப் வீட்லயே நீ பிரச்சனை பண்ணியிருக்கிறப்பா, அவ்வளவுதான் உன் லைஃப் முடிஞ்சிச்சுப்பா. அந்த 11 பேர் என்ன வணங்கணும், அதுதான் என்னுடைய. இப்ப அடுத்து பார்வோன் கூப்பிடுறாரு. பார்வோன் கூப்பிட்டு பிரதமராக்குறாரு, மோதிரத்தை கொடுத்து பிரதமராக்கி போ. அப்படியே எல்லாரும் போறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க. அத்தனை பேரும் யோசேப்பை வணங்குறாங்க. என்ன யோசேப்பு, நீ பட்ட பாடுகளுக்கு பலன் வந்துருச்சா, நீ உயர்த்தப்பட்டச்சா? அந்த 11 பேர் வணங்கணும், இன்னும் என் வாக்குத்தத்தம் நிறைவேறல. இப்போ உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் அரிசி வாங்க வராங்க, எல்லாரும் வராங்க. இவனை உள்ள தூக்கி போட்ட போர்த்திபார் வீட்டுக்கு இவர் தான் அரிசி கொடுக்கணும், ரேஷன் கொடுக்கணும். அவர் வீட்டு ரேஷன் கார்டு இவர் கையில தான் இருக்கு. இப்ப அத்தனை பேர் வந்தாச்சு, பாத்தியா போர்த்திபார் வந்துட்டு காலில் விழுந்தாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. யோசேப்பு இப்படி நிம்மதியா போவே, அந்த வாக்குத்தத்தம் ஒண்ணு இருக்கு, அந்த 11 பேர் வரணும். இங்க கடைசியா 11 பேர் வந்து விழுந்தாங்க, வணங்குனாங்க. யாக்கோபும் வந்தாரு. என்ன யோசேப்பு, இதுக்கு தான் கர்த்தர் என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு வைத்தார். எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எனக்கு ஒரு காலம் இருக்கு, அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். அதுக்கு நடுவுல என்ன நடந்தாலும், உயர்வோ தாழ்வோ எது நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் சொன்னதை செஞ்சு முடிப்பார். அது வரைக்கும் நான் இங்க இருப்பேன். இந்த எண்ணம் நமக்கு வரணும். ஒரு 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 வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்துட்டாரு, இல்ல எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்க, ஒரு விஷன், ஒரு தரிசனம், வாட் எவர் இட் இஸ் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அது கர்த்தர் சொன்னதா இருக்கணும். சொல்லிட்டாருன்னா அது ஒண்ணு போதுங்க, நாம அதை வச்சுக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்பேனை முடிச்சிடலாம். அது நடக்கிற வரைக்கும் மிச்சம் எது நடந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அது நடக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, 11 பேரை நினைச்சிருந்தா கர்த்தர் அதே கானானுக்குள்ள இந்த 11 பேரும் வணங்கும்படி வைக்க முடியும். ஆனா ஆண்டவர் அதை விரும்பல. அவருடைய தரிசனம் என்ன தெரியுமா, நீ எகிப்துக்கு பிரதமர் ஆகணும்,
இவங்க எல்லாம் அங்க வந்து வணங்கணும். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இன்னொரு நாட்டுக்கு பிரதமராக்கி இப்போ இந்தியாவில் இருக்கிற நம்ம போய் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆகி இந்தியாவில் இருக்கிறவங்களாம் நம்மளை கை நீட்டணும்னா எப்படி முடியும்? வந்து நம்மகிட்ட நிக்கணும்னா அதை விட இந்தியாவில் ஒன்ன பிரதமராக்க வேண்டியது ஈஸி இல்ல. ஆனா நடந்தது என்ன? ஆண்டவர் பக்கத்து நாட்டுக்கு பிரதமராக்கி அத்தனை பேர் அங்க வந்து வணங்க வைக்கிறாரு. கஷ்டமான வேலைதான். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் உனக்கு ஒரு காலம் உண்டு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கிரு. கர்த்தர் சொன்னது நடக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவர் சொன்னாரே நடக்கலையே, ஆண்டவர் சொன்னாரே நடக்கலையே. அப்போ ஒரு விதமான முறுமுறுப்பு. நீங்க இந்த எந்த இடத்துல பாருங்க, ஒரு இடத்துலயாவது யோசேப்பு முறுமுறுத்தார பாருங்க. ஏன்? நான் எனக்கு ஒண்ணு சொல்லிட்டாரு ஆண்டவர், அது நடக்கும். இல்லைங்க, உன்னை பெட்டிக்குள்ள வச்சுட்டாங்கப்பா, செத்து 4 நாள் ஆகி போச்சுப்பா, எப்படிப்பா வாக்குத்தத்தம் நிறைவேறும்? சொன்னது அவருங்க. கட்ட அவிழ்த்து கல்ல துரத்தி என்னை வெளியே கொண்டு உயிரோடு நிக்க வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்? நான் செத்து 4 நாள் நார்னாலும் திருப்பி என்னை உயிரோடு கூட அவர் எழுப்புவார். அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டு தான் முடிப்பார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நேற்று ஒரு காரியத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார். செத்து சில மணி நேரங்களே ஆன, சில மணி நேரங்களே ஆன எவ்விருவின் மகளை அவரால் உயிரோடு எழுப்ப முடியும். செத்து ஒரு நாள் 2 நாள் ஆன நாயின் ஒரு விதவையின் மகனை அவரால் உயிரோடு எழுப்ப முடியும். செத்து 4 நாள் ஆகி நாரி போன லாசருவையும் உயிரோடு எழுப்ப முடியும். மண்ணோடு மண்ணாய் போய் 2000 வருஷமான உலர்ந்த எலும்புகளையும் திருப்பி அவரால் உயிரோடு கொண்டு வந்து நிற்க வைக்க முடியும். கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மேபி இந்த 4 ஸ்டேஜ்ல நம்ம எங்க வேணா இருப்போம். சொன்ன வாக்கு தத்தத்துக்கு முன்னாடி நமக்கு சாகிற நிலைமையா இருக்கும். சில நேரத்தில் செத்து போன நிலைமை கூட இருக்கும். இதுக்கப்புறம் நடக்காதுங்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படிம்போம். அதுக்கு அடுத்த லெவல் ஒன்று இருக்கு. என்ன லெவல்? எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாரி போச்சு, அவ்வளவுதான், ஃபினிஷ், முடிச்சாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு, டோர் க்ளோஸ்ட், இதுக்கு மேல டோர் ஓப்பனே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதையும் தாண்டி அது எங்க அப்பாவுக்கு சொன்னது, எங்க அப்பா சொல்லி தெரிஞ்சாரு, இப்படிலாம் நடக்கும்னு நடக்கவே இல்லை. பையன் காலத்திலையும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் மறக்கிற தேவன் இல்லை. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை உயர்த்துறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த டைம் வரும்போது உங்களை அவர் உயர்த்துவார். இந்த டைம்லெஸ் காட் எல்லாத்துக்கும் டைம் வச்சிருக்கிறார். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அதனுக்கு ஒரு காலம் உண்டு, நமக்கும் ஒரு காலம் உண்டு. நம்மையும் இந்த காலத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு, நமக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காலத்தை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் நடப்பிப்பார். யோசிச்சு பாருங்க, கரெக்டா 11 வயசுல மீசை முளைக்கணும்னா 11 வயசுல மீசை முளைக்க வைப்பாரு. அவர் வைப்பாரு. 3 வயசுல முளைக்காது. ஏற்ற காலத்தில் மீசை முளைக்க வைப்பார். ஏற்ற காலத்தில் தாடி முளைக்க வைப்பார். அதே ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உன்னுடைய உயர்வையும் கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு இந்த பூமியில என்ன தேவையோ அதை கொடுப்பார். திருப்பியும் சொல்றேன், உடனே பணத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லிடாதீங்க. இந்த பூமியில நம்ம வாழ்வதற்கு தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை பரலோகம் சந்திக்கும். நாம தேவைக்கு பின்னாடி ஓடக்கூடாது, தேவனுக்கு பின்னாடி ஓடணும். 23ஆம் சங்கீதம் தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துவார், அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்னை நடத்துவார். நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் அதுக்கு பின்னாடி போயிட்டே இருப்பேங்க, ஆண்டவர் காட்டுற பாதையில போயிட்டே இருப்பேன். என் பார்வை நன்மையும் கிருபையும் நோக்கி இருக்காது, என் பார்வை கர்த்தர் காட்டுறதை நோக்கி இருக்கும். ஆனா நன்மையும் கிருபையும் என் பின்னால் வரும். அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்ற பாதையில போய்கிட்டே இருங்க. அந்த பாதையில் நன்மையும் கிருபையும் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு வரும். ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். மேபி உங்க கண் அதை காணாது, அது பார்க்க முடியாது, ஒரு சிறு மேகம் கூட தெரியாது, ஒரு உள்ளங்கை மேகம் கூட தெரியாது. ஆனா காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், தேசம் தண்ணீரால் நிரப்பப்படும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். டைம்லெஸ் காட் கிரியேட்டட் த டைம் வேர்ல்ட். இந்த டைம் வேர்ல்டுக்குள்ள 3 முக்கியமான காரியம் இருக்கு. 1, உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் ஜீவனுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். 2, அந்த ஜீவன் காலத்துக்குள்ள, அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு வேலை வைத்திருக்கிறார். 3, அந்த குறிப்பிட்ட வேலை காலத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு உயர்வையும் வைத்திருக்கிறார். டைம்லெஸ் காட் கிரியேட்டட் த டைம் வேர்ல்ட் ஃபார் த டைம்லெஸ் வேர்ல்ட். நாம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த பூமியில நீர் எங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. எங்களை இந்த பூமியில நீர் வளர்த்து வேறு பிரிச்சு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. எங்களுடைய ரத்தத்தால கழுவி வேறு பிரிச்சதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. விருதாவாக விளையாட்டாக நீர் எதையும் செய்யவில்லை அப்பா. எங்களுக்கு நியமிச்சவைகளை நாங்கள் சுதந்திரித்து முடிக்க
எங்களுக்கு நியமிச்ச தரிசனத்தை நாங்கள் செய்து முடிக்க, எங்க காலகட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் முடித்து ஜெயமாயுமை வந்து சந்திக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். அந்த காலகட்டத்துக்குள்ள முடிக்கிறவங்கள தான் நீங்க ஜெயம் பெற்றவர்கள் சொல்றீங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள குறிப்பிட்ட வேலையை செஞ்சு முடிச்சா ஜெயம் பெற்றவர்கள் நீங்க சொல்றீங்க. அதே போல நீ எங்களுக்கு நியமித்த காலத்துக்குள்ள எங்களுக்கு நியமித்த வேலையை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் ஆண்டவர். அதுக்காக கிருபையை தார், அதற்கான ஞானத்தை கொடுங்க. எங்களுக்கு முன்பாக நீங்க போங்க, எங்களுக்கு வழிகளை காட்டி கொடுங்க. எங்க ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை நடத்துங்கப்பா. நீர் வரும்போது உண்மையும் உத்தமம் உள்ளவனேன்னு சொல்லி யூ finished my work அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து நீங்க சொல்லணும், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லணும். ஒருவேளை நாங்க முடிக்காம நிற்கும் போது நீர் வந்து சொல்லிடக்கூடாது அக்கிரம செய்கைக்காரனேன்னு சொல்லி. கிருபை தாங்கப்பா. உமக்கு சித்தமானால் தொடர்ந்து நாங்கள் இந்த வேத பாடத்தை கவனிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கவனிங்க, அந்த 5 ஜப குறிப்பை மறந்துடாதீங்க. அந்த 5 ஜப குறிப்புக்கு அநேகர் ஜெபம் பண்றாங்க. அதுக்கு ஆண்டவர் பதில்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.